சொல்லடைவில் எதிக்ஸ் எதை குறிக்கிறது? ஏ. அறிவியல் கோட்பாடுகள் சயின்டிபிக் தியோரிஸ். பி. ஒழுக்க கோட்பாடுகள் moral principles. சி. பொருளாதார கொள்கைகள் எகனாமிக் பாலிசிஸ். டி. கலைப்பாணிகள் ஆர்டிஸ்டிக் ஸ்டைல்ஸ். சரியான பதில் பி. ஒழுக்க கோட்பாடுகள் moral principles. சரியான விடை பி. எதிக்ஸ் என்பது மனித நடத்தையை வழிநடத்தும் சரியான மற்றும் தவறான செயல்களைப் பற்றிய ஒழுக்க கோட்பாடுகளை குறிக்கிறது. இது சமூகத்தில் தனிமனிதன் எவ்வாறு பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்பதை வரையறுக்கிறது. பருத்தித் தொழில் எந்த வகையான பொருளாதார செயல்பாடு? ஏ. இரண்டாம் நிலை தொழில் செகண்டரி ஆக்குபேஷன். பி. முதன்மை தொழில் பிரைமரி ஆக்குபேஷன். சி. மூன்றாம் நிலை தொழில் டெர்டரி ஆக்குபேஷன். டி. சேவைகள் சர்வீசஸ். சரியான பதில் ஏ. இரண்டாம் நிலை தொழில் செகண்டரி ஆக்குபேஷன். 6. பருத்தித் தொழில் என்பது விளைவிக்கப்பட்ட பருத்தியை மூலப்பொருளாக கொண்டு துணியாக மாற்றும் ஒரு உற்பத்தி செயல்பாடு என்பதால் இது இரண்டாம் நிலை தொழிலாகும். இது மூலப்பொருட்களுக்கு மதிப்பு கூட்டுகிறது. பி. பருத்தி விவசாயம் மட்டுமே முதன்மை தொழில். சட்டங்கள் எங்கு முறையாக விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படுகின்றன? ஏ. பொது மன்றங்களில். பி. நீதித்துறையில். சி. சட்டமன்றத்தில். டி. நிர்வாகத் துறையில். சரியான பதில் சி. சட்டமன்றத்தில். சரியான விடை சட்டமன்றம் என்பது சட்டங்களை இயற்றும் அதிகாரம் கொண்ட ஒரு மாநிலத்தின் அல்லது நாட்டின் மிக உயர்ந்த அமைப்பாகும். இங்கு மக்கள் பிரதிநிதிகள் மசோதாக்களை விவாதித்து வாக்கெடுப்பு மூலம் சட்டங்களாக நிறைவேற்றுகின்றனர். இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார்? ஏ. பிரதிபா பாட்டீல் பிரதிபா பாட்டில். பி. விஜயலட்சுமி பண்டிட் விஜயா லக்ஷ்மி பண்டிட். சி. சுஷ்மா சுவராஜ் சுஷ்மா ஸ்வராஜ். டி. இந்திரா காந்தி இந்திரா காந்தி. சரியான பதில் ஏ. பிரதிபா பாட்டீல் பிரதிபா பாட்டில். 4. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி பிரதிபா பாட்டீல் 2001 முதல் 2012 வரை இந்தியாவின் 12வது குடியரசுத் தலைவராகவும் முதல் பெண் குடியரசுத் தலைவராகவும் பணியாற்றினார். இவர் ராஜஸ்தான் மாநிலத்தின் ஆளுநராகவும் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பின்வருவனவற்றுள் விபத்துகளுக்கான தடுப்பு நடவடிக்கை எது? ஏ. வாகன உற்பத்தி அதிகரிப்பு. பி. அதிக வாகன நிறுத்துமிடங்கள். சி. சட்டத்தை கடுமையாக அமல்படுத்துதல். டி. அதிக வேக வரம்புகள். சரியான பதில் சி. சட்டத்தை கடுமையாக அமல்படுத்துதல். சரியான விடை சி. சோகஸ்மெலி போக்குவரத்து விதிகளை சட்டப்பூர்வமாக கடுமையாக அமல்படுத்துவது சாலை விபத்துகளை குறைக்க உதவும் மிகச்சிறந்த தடுப்பு நடவடிக்கையாகும். இது ஓட்டுநர்களிடையே ஒழுக்கத்தையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்துகிறது. மாநில சட்டமன்ற கூட்டங்களை கூட்டுவது மற்றும் ஒத்திவைப்பது குறித்து முதலமைச்சர் யாருக்கு ஆலோசனை கூறுகிறார்? ஏ. சபாநாயகர் தி ஸ்பீக்கர். பி. தலைமை நீதிபதி தி சீஃப் ஜஸ்டிஸ். சி. ஆளுநர் தி கவர்னர். டி. பிரதமர் தி பிரைம் மினிஸ்டர். சரியான பதில் சி. ஆளுநர் தி கவர்னர். 7. அரசியலமைப்பு சட்டத்தின்படி மாநில சட்டமன்றத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளது. ஆனால் அவர் முதலமைச்சரின் ஆலோசனையின் பேரிலேயே செயல்படுகிறார். சட்டமன்றத்தை கலைப்பதற்கும் முதலமைச்சர் ஆளுநருக்கே பரிந்துரை செய்கிறார். அரசாங்க கொள்கைகள் குறித்து செய்தித்தாள் எதை பிரதிபலிக்கிறது? ஏ. சர்வதேச உறவுகள். பி. அரசாங்க கொள்கைகளுக்கு மக்களின் பதில்வினை. சி. அரசாங்கத்தின் கருத்துக்கள். டி. பொருளாதார குறிகாட்டிகள். சரியான பதில் பி. அரசாங்க கொள்கைகளுக்கு மக்களின் பதில்வினை. 7. செய்தித்தாள்கள் அரசாங்கத்தின் திட்டங்கள் குறித்து மக்களின் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பிரதிபலிக்கும் கண்ணாடியாகச் செயல்படுகின்றன. இது அரசாங்கம் தனது குறைகளை திருத்திக் கொள்ள உதவுகிறது. குறிப்பிடப்பட்டுள்ள நியாயமற்ற நடைமுறைக்கு ஒரு உதாரணம் என்ன? ஏ. நேர்மையான பிரதிநிதித்துவம். பி. விரிவான தகவல்களை வெளிப்படுத்துதல். சி. கூறப்பட்ட தரத்தில் பொருட்களை வழங்குதல். டி. தவறான பிரதிநிதித்துவம். சரியான பதில் டி. தவறான பிரதிநிதித்துவம். தவறான பிரதிநிதித்துவம் என்பது ஒரு பொருளின் தரம் அளவு அல்லது நன்மைகள் குறித்து பொய்யான தகவல்களை அளித்து நுகர்வோரை ஏமாற்றுவதாகும். இது நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டத்தின்படி ஒரு தண்டனைக்குரிய குற்றமாகும்.
சோழர்களின் வீழ்ச்சிக்குப் பிறகும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு முன்பும் நிர்வாக அமைப்பு எப்படி இருந்தது? ஏ. அதிக சுயாட்சி கொண்ட கிராம சபைகள். பி. பரவலாக்கப்பட்ட நிர்வாக அலகுகள். சி. மையப்படுத்தப்பட்ட நிலப்பிரபுத்துவ நிர்வாகம். டி. குடியரசு கூட்டாட்சி முறை. சரியான பதில் சி. மையப்படுத்தப்பட்ட நிலப்பிரபுத்துவ நிர்வாகம். 1. சோழர் காலத்திற்குப் பிறகு கிராமங்களின் சுயாட்சி குறைந்து அதிகாரம் நிலப்பிரபுக்களிடம் குவிந்த ஒரு மையப்படுத்தப்பட்ட நிலப்பிரபுத்துவ முறை உருவானது. இது உள்ளூர் நிர்வாகத்தில் மன்னர் அல்லது நிலப்பிரபுக்களின் நேரடி தலையீட்டை அதிகரித்தது. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் யார்? ஏ. அன்னி பெசன்ட், அன்னி பேசன்ட். பி. சுசேதா கிருபளானி, சுச்சேதா கிருப்லானி. சி. மீரா குமார், மேரா குமார். டி. நிர்மலா சீதாராமன், நிர்மலா சீதாராமன். சரியான பதில் ஏ. அன்னி பெசன்ட், அன்னி பேசன்ட். அன்னி பெசன்ட் 1917ஆம் ஆண்டு கல்கத்தா மாநாட்டில் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர் மற்றும் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர். பிரகடனம் செய்தல், ப்ராமல்கேட் என்பதன் பொருள் என்ன? ஏ. ஒரு அமர்வை முடிவுக்கு கொண்டு வருதல். பி. ஒரு வாக்காளர் குழுவைத் தேர்ந்தெடுத்தல். சி. பரவலாக அறியும்படி அறிவித்தல். டி. சட்டத்தை பயன்படுத்துதல். சரியான பதில் சி. பரவலாக அறியும்படி அறிவித்தல். சரியான விடை சி. சோகஸ்மேலி பிரகடனம் செய்தல் என்பது ஒரு சட்டம் அல்லது ஆணையை அதிகாரப்பூர்வமாக பொதுமக்களுக்கு அறிவிப்பதை குறிக்கும். இந்திய அரசியலமைப்பில் குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை பிறப்பிக்கும்போது இச்சொல் பயன்படுத்தப்படுகிறது. அழைப்பு விடுக்கப்பட்டால் தவிர அமைச்சரவை கூட்டங்களில் பங்கேற்காத அமைச்சர்களின் வகை எது? ஏ. கேபினட் அமைச்சர்கள், கேபினட் மினிஸ்டர்ஸ். பி. மாநில அமைச்சர்கள், மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட். சி. பிரதமர்கள், பிரைம் மினிஸ்டர்ஸ். டி. துணை அமைச்சர்கள், டெப்யூட்டி மினிஸ்டர்ஸ். சரியான பதில் பி. மாநில அமைச்சர்கள், மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட். சரியான விடை பி. சோகஸ்மேலி மாநில அமைச்சர்கள், மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் அமைச்சரவையின் இரண்டாவது அடுக்கில் உள்ளனர். இவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளை கவனிப்பார்கள். மொத்த தேசிய மகிழ்ச்சி என்ற கருத்தை முதலில் எந்த நாட்டின் அரசியலமைப்பு குறிப்பிட்டது? ஏ. நார்வே, நார்வே. பி. டென்மார்க், டென்மார்க். சி. பூட்டான், பூட்டான். டி. அமெரிக்கா, USA. சரியான பதில் சி. பூட்டான், பூட்டான். சரியான விடை சி. சோகஸ்மேலி பூட்டான் நாடு தனது அரசியலமைப்பில் மொத்த தேசிய மகிழ்ச்சி GNH என்ற கருத்தை முதலில் இணைத்தது. 1972-இல் பூட்டான் மன்னர் ஜிக்மே சிங்கியே வாங்சுக் என்பவரால் இக்கருத்து உருவாக்கப்பட்டது. எந்த வகையான பொறுப்பு நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தின் ஒரு சிறப்பியல்பு ஆகும்? ஏ. பகிரப்பட்ட பொறுப்பு, ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பி. தனிப்பட்ட பொறுப்பு, இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சி. கூட்டு பொறுப்பு, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. டி. தனிப்பட்ட பொறுப்பு, பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சரியான பதில் சி. கூட்டு பொறுப்பு, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. 1. நாடாளுமன்ற முறையில் அமைச்சரவை ஒட்டுமொத்தமாக மக்களவைக்கு கூட்டு பொறுப்புடையது. ஒரு அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் ஒட்டுமொத்த அமைச்சரவையும் பதவி விலக வேண்டும். மனித உரிமைகள் ஆணையத்தின் அலுவலகம் எங்கு அமைந்துள்ளது? ஏ. கொல்கத்தா, கோல்காத்தா. பி. மும்பை, மும்பை. சி. சென்னை, சென்னை. டி. புது டெல்லி, நியூ டெல்லி. சரியான பதில் டி. புது டெல்லி, நியூ டெல்லி. 2. இந்திய தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் NHRC தலைமையகம் நாட்டின் தலைநகரான புது டெல்லியில் அமைந்துள்ளது. 1993ஆம் ஆண்டு மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தின்படி இது நிறுவப்பட்டது. ஏ. கொல்கத்தா மேற்கு வங்காளத்தின் தலைநகரம், அங்கு தேசிய தலைமையகம் இல்லை. ஓட்டுநர்கள் மது அருந்தியுள்ளதை கண்டறிய என்ன சோதனை செய்யப்படுகிறது? ஏ. செறிவு சோதனை, கன்சென்ட்ரேஷன் டெஸ்ட். பி. வேக சோதனை, ஸ்பீட் டெஸ்ட். சி. பார்வை சோதனை, விஷன் டெஸ்ட். டி. சீரற்ற சுவாச சோதனை, ரேண்டம் பிரெத் டெஸ்ட். சரியான பதில் டி. சீரற்ற சுவாச சோதனை, ரேண்டம் பிரெத் டெஸ்ட். சரியான விடை டி. சோகஸ்மேலி மது அருந்திய ஓட்டுநர்களை கண்டறிய சுவாச பகுப்பாய்வி
பிரெத்தலைசர் மூலம் சீரற்ற சுவாச சோதனை நடத்தப்படுகிறது. இது இரத்தத்தில் உள்ள ஆல்கஹால் அளவை துல்லியமாக அளவிட உதவுகிறது. எந்த கருத்து மத சுதந்திரத்தை வழங்கி ஜனநாயகத்தின் ஒரு பகுதியாக உள்ளது? ஏ. சோஷலிசம் பி. கம்யூனிசம் சி. முடியாட்சி மொனார்கி டி. மதச்சார்பின்மை செக்யுலரிசம். சரியான பதில் டி. மதச்சார்பின்மை செக்யுலரிசம். 4 சரியான விடை தி. சோகஸ்மெலி. மதச்சார்பின்மை என்பது அரசு எந்த ஒரு மதத்தையும் சாராமல் இருப்பதையும் குடிமக்கள் தங்களுக்கு விருப்பமான மதத்தை பின்பற்றவும் வழிவகை செய்கிறது. இது இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் 42வது திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது. இந்திய நாடாளுமன்றத்தின் எந்த அவை பண மசோதா மீது ராஜ்யசபாவால் முன்மொழியப்பட்ட அனைத்து திருத்தங்களையும் நிராகரிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளது? ஏ. சட்ட மேலவை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பி. விதான் சபா சி. மக்களவை லோக்சபா டி. மாநிலங்களவை ராஜ்யசபா. சரியான பதில் சி. மக்களவை லோக்சபா. 5 பண மசோதாக்களைப் பொறுத்தவரை மக்களவைக்கே முழு அதிகாரம் உள்ளது. ராஜ்யசபா பரிந்துரைக்கும் திருத்தங்களை ஏற்கவோ அல்லது நிராகரிக்கவோ மக்களவைக்கு உரிமை உண்டு. ராஜ்யசபா பண மசோதாவை 14 நாட்கள் மட்டுமே வைத்திருக்க முடியும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?